தமிழக வெற்றி கழகத்துடைய கரூர் ஸ்டாம்பிட் கேஸ் என்பது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தால. இப்போ உச்சநீதிமன்றத்தில் நடந்த அந்த ஒரு விவாதம் என்ன பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. முதல்ல இந்த உச்ச நீதிமன்றத்துல யாரு வழக்கு தொடுத்தாங்க அப்படிங்கறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் மக்களே. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதாவது இது என்ன வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா 3/10/2025 அன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் நம்பர் 1000/2025 அப்படிங்கிற ஒரு நம்பர்ல வந்த ஒரு ஆர்டரை எதிர்த்து அப்பீல் சிஸ்டத்துக்கு போயிருக்காங்க. இது யார் யார் போயிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். என்னன்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்சில் இங்க சிபிஐ வழக்கு நான் கேட்டிருந்தாங்க. அந்த சிபிஐ வழக்கு டிஸ்மிஸ் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ சிபிஐ வழக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தர் பெட்டிஷன் போட்டிருக்காரு. அவர் யாருன்னா, அவருடைய குழந்தை இந்த ஸ்டாம்பிட் கேஸ்ல இறந்து போயிட்டாங்க. ஒண்ணு. செகண்ட், ஒரு நபர் இன்னொருத்தர் பெட்டிஷன் போட்டிருக்காரு. யாருன்னா, அவருடைய தங்கச்சிங்க 2 பேரும் இவருடைய ஃபியான்சி திருமணம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது அவர் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. இன்னொருத்தவர் அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க, அவரு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. இவங்கெல்லாம் இந்த ஸ்டாம்பிட் கேஸ்ல, இந்த ஸ்டாம்பிட் வழக்குல பாதிக்கப்பட்டவங்க. இவங்க சிபிஐ வழக்கு கேட்கறாங்க அப்படிங்கிறது தான் இங்க உச்சநீதிமன்றம் இதனை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்டாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எப்படி இந்த கேஸ் கொண்டு போகப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அவங்களுக்கு. இப்போ என்ன இந்த கேஸ் அப்படின்னு பார்த்தா, கரூர்ல 27 செப்டம்பர் நடந்த ஒரு ஸ்டாம்பிட் 41 பேர் இறந்து போயிட்டாங்க, 100க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. இதனால கரூர்ல இருக்கக்கூடிய டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் நம்பர் 855/2025 அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு ஒரு எஃப்ஐஆர். இப்ப இந்த எஃப்ஐஆரை ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுமே தமிழக முதலமைச்சர் எம் கே என்ன பண்ணாருனால், இதை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியான அருணா ஜெகதீசன் அவரோட தலைமையில ஒரு என்கொயரி கமிஷனை ஃபார்ம் பண்ணிட்டார். எதுக்கு உத்தரவும் போட்டார். அடுத்தது இது லோக்கல் போலீஸ் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்கன்னு பாருங்க. டிவிக்கே ஆல்ரெடி இங்க விஜயோட ரேலி கண்டக்ட் பண்ண போறோம், அதுக்காக விஜயோட ரேலியில ப்ராப்பரா கொண்டு போய் நாங்க கண்டக்ட் பண்ணி முடிக்கிறதுக்காக ஒரு எஸ்ஓபி நீங்களே ஃப்ரேம் பண்ணீங்க போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் சொல்லிட்டு 16th செப்டம்பரே ஒரு ரிட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. இதை பிஏல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதை டிவிஷன் பெஞ்ச் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்கு 16th அக்டோபருக்கு அட்ஜர்ன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அங்க ரிப்ளை கேட்கறாங்க ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து. ஸோ இந்த வழக்கு ஒண்ணு நிலுவையில போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுலயே ஒரு பக்கம் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை, அதாவது கரூருக்கு ஜூரிஸ்டிக்ஷன்ல வரக்கூடிய மதுரை கிளையில மல்டிபிள் கேசஸ் வேர் ரெஜிஸ்டர். 27ஆம் தேதி இந்த ஸ்டாம்பிட் நடக்குது. 29ஆம் கன்சிக்யூட்டிவ் அந்த ஒரு மண்டேல பாத்தீங்கன்னா மல்டிபிள் பெட்டிஷன்ஸ் வேர் ஃபைல்டு. எங்க? மதுரை உயர்நீதிமன்றத்துல, மதுரை கிளையில. ஆனா இத சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு சிங்கிள் பெஞ்ச்ல ஜட்ஜ் அவர்கள் இந்த வழக்கு விசாரிக்கிறார். என்ன வழக்கு அப்படிங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா, அதே எஸ்ஓபி ஃபார்மேஷனுக்காக தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு. இப்ப என்ன உச்சநீதிமன்றம் கேட்கிறாங்க அப்படின்னா, இவங்க கேட்ட பிரேயர் என்ன? எஸ்ஓபி கேட்டிருக்காங்க. இப்ப எஸ்ஓபிய எப்படி இவரு வழங்க முடியும்? ஏன்னா ஆல்ரெடி டிவிக்கே தொடுத்த ஒரு எஸ்ஓபி வழக்கு நிலுவையில இருக்கு. 16th அக்டோபருக்கு அட்ஜர்ன் பண்ணப்பட்டிருக்கு. இத ஆக்சுவலா இந்த எஸ்ஓபி வழக்கு அப்படிங்கிறது அந்த ஃபார்மேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பில்லாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு பில் பெட்டிஷனா உள்ள வரணும். அதை டிவிஷனல் பெஞ்சா விசாரிக்கணும். அது சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ் எப்படி விசாரிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்ப என்ன பண்ணிருக்கோம் ஆக்சுவலா இவருன்னா, இந்த வழக்கு ஆல்ரெடி ஒரு நிலுவையில் இருக்கு, அதை சேர்த்து நான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், அங்க விசாரிப்பாங்க தானே, மாத்தி விட்டுருக்கணும். எப்படி இதற்கு இவரு இதை எடுத்து விசாரிச்சாருன்றது ஃபர்ஸ்ட் புரியலன்றாங்க உச்ச நீதிமன்றம். செகண்ட் சொல்றாங்க, இதுல என்ன கேட்டிருக்காங்க? எஸ்ஓபி தான் கேட்டிருக்காங்க. எஸ்ஓபி கேட்கிற இடத்துல நீங்க அந்த பிரேயரை விட்டுட்டு யூ ஹவ் என்லார்ஜ் ரிட் பெட்டிஷனோட ஸ்கோப்பை என்லார்ஜ் பண்ணி ஏன் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணீங்க நீங்க அப்படிங்கிறாங்க உச்ச நீதிமன்றம். இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னா 2 பாயிண்ட் முன்வைக்கிறாங்க. நீங்க எஸ்ஐடி எப்படி ஃபார்ம் பண்றீங்க? எந்த அடிப்படை, எந்த டாக்குமெண்ட் அடிப்படையில் ஃபார்ம் பண்றீங்கன்னா, வெறும் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலுடைய வாதத்தை மட்டும் வச்சு நீங்க ஃபார்ம் பண்ணிருக்கிறீங்க. இந்த இடத்துல இங்க தமிழக வெற்றி கழகத்தை நீங்க ஒரு பார்ட்டியா கூட ஆட் பண்ணாம விட்டுட்டீங்களே,
அப்ப எப்படி நீங்க இதை ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க உச்ச நீதிமன்றம். சரி, அடுத்து என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிட் பெட்டிஷனுடைய ஸ்கோப்பை நீங்க சுவோமோட்டோ கான்ஃபரன்ஸ் எடுத்து எதுக்கு என்லார்ஜ் பண்ணீங்க, என்ன தேவை இருந்து என்லார்ஜ் பண்றதுக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க உச்ச நீதிமன்றம். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சொல்றாங்க, மதுரை உயர்நீதிமன்றத்துல உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இந்த கேசஸ் சேம் டே போயிட்டு இருக்கு. இவர் எடுத்து ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத ஒரு இடத்துல ஏன் இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்தாருன்றது இன்னும் எங்களுக்கு விசித்திரமா இருக்குன்றாங்க உச்ச நீதிமன்றம். இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இதை கோட் பண்றாங்கன்னா, மதுரையில ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எதுக்கு சிபிஐக்கு மாத்தணும், ஏனால் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா தான் போயிட்டு இருக்கு, சிபிஐக்கு எதுக்கு மாத்தணும், என்ன தேவை இருக்குன்னு அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணப்படுது. ஆனா இங்க மெட்ராஸ்ல அதே மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டு எஸ்ஓபி கேட்ட பெட்டிஷன்ல நீங்க இந்த கேஸை சிபிசிஐடிக்கு மாத்தி விடுறீங்க. எஸ்ஐடி அதாவது ரெண்டு ஒன்று தான், எஸ்ஐடிக்கு மாத்தி விடுறீங்க. இதை எப்படி நீங்க மாத்துறீங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தை பார்த்து சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க மக்களை. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நடுவுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இது இந்த வழக்குல என்ன இவங்க சைடு குற்றம் சாட்டுறாங்கன்னா, இதுல எங்கேயுமே எங்க தப்பு கிடையாது, எல்லாம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ப்ராப்பரா கொடுக்கலன்றத அவங்க தப்புன்னு குற்றம் சாட்டுறாங்க. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நடுவில் உச்சநீதிமன்றம் சொல்றாங்க, இதை எப்படி பிஎல்லாம் விசாரிக்காம நீங்க சிங்கிள் பெஞ்சுக்கு நீங்க இதை விசாரிக்க கொடுத்தீங்க அப்படிங்கறத மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய ரெஜிஸ்ட்ரார் கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம். இன்னொரு புறம் சொல்றாங்க, இப்ப டிவி கேஸ் என்ன என்ன பிரச்சனை என்ன வைக்கிறாங்க, ப்ளீ வைக்கிறாங்கன்னா, என்ன அலிகேஷன் வைக்கிறாங்கன்னா, சார் இது எங்க தப்பு இல்லை, இது முழுக்க முழுக்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்காதன்னு தப்பு தான், நாங்க இந்த தப்பு பண்ணவே இல்லை. ஆனா இந்த வழக்கை விசாரிக்கூடிய இங்க கூடிய தமிழ்நாடு போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு ஒரு சீனியர் ஆபீசர் பிரஸ் மீட் என்ன கொடுத்துட்டாருன்னா, இது எங்க தப்பு இல்லைன்னு பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு. அப்ப இந்த வழக்கு எப்படி தமிழ்நாட்டுல அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த சிபிசிஐடியோட என்கொயரி ப்ராப்பரா நடக்கும், எங்க சந்தேகத்தை எழுப்புமே, இது இன்ஜஸ்டிஸ் கொடுத்துருமே அப்படின்றதா எங்க பிளியா இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, இந்த வழக்கை நாங்கள் சிபிஐக்கு மாத்துகிறோம் அப்படின்னு இந்த ஒரு அடிப்படை ஆதாரத்தை வைத்துக்கொண்டு சிபிஐக்கு மாத்தி விட்டுருக்காங்க இந்த வழக்க மக்களை. அது மட்டும் இல்லாம வார்த்தை சொல்றாங்க, லுக்கிங் டு த பொலிட்டிக்கல் அண்டர்டோன் ஆஃப் த கேஸ். சோ இந்த பொலிட்டிக்கல் அண்டர்டோன் இருக்கிறதுனால இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்தப்படுது. சோ எங்கேயுமே என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை ஒழுங்கா விசாரிக்கல அப்படிங்கிற அடிப்படையில சிபிஐ மாத்திரன்னு வார்த்தை மென்ஷன் பண்ணல. இங்க தமிழக வெற்றி கழகத்தை சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இது காவல்துறை மேல குற்றம் சாட்டுறோம், ஆனா அங்கேயே தமிழ்நாட்டுடைய உச்சபட்ச ஆபீசர் பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு, காவல்துறை தப்பு இல்லைன்னு பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு. அப்ப அவங்க எஸ்ஐடி அந்த சம்பந்தப்பட்ட எஸ்ஐடி விசாரிச்சா எப்படி நீதி கிடைக்கும் கேட்கறாங்க. சோ லுக்கிங் அட் த பொலிட்டிக்கல் அண்டர்டோன் ஆஃப் த கேஸ் இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்திரம்ன்றது மட்டும் இல்லாம இன்னும் எங்க செக் வைக்கிறாங்க உச்சநீதிமன்றம் பாத்தீங்கன்னா, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது எல்லாமே டிசால்வ் பண்ணிட்டாங்க. பிளஸ் என்கொயரி கமிஷன் இஸ் ஆல்சோ டிசால்வ்டு. ஆனால் ஒரு 3 மெம்பர் சூப்பர்வைசிங் கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க, ஹெடட் பை அஜய் ரஸ்தோகி ஜே, ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ். அவர் ஹெட் பண்ணி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறாங்க அவர்கிட்ட, நீங்க ஒரு 3 மெம்பர் சூப்பர்வைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு 2 பேர் யார் யார் இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஐஜி ரேங்க்கு குறையாத ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாடு கேடர்ல இருக்கணும், பட் தமிழ்நாடு நேட்டிவா இருக்கக்கூடாது, அவங்க நீங்க ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. சிபிஐ விசாரிக்கக்கூடிய அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய எல்லா எவிடன்ஸஸையுமே நீங்க செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா, எஃப்ஐஆர் இங்க ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த என்கொயரி கமிஷன் நம்ம கலெக்ட் பண்ணிருக்க அந்த ஒரு எவிடன்சஸ் எல்லாத்தையும் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். விரைவில் இவர்கள் தலைமையில், அதாவது அஜய் ரஸ்தோகி ஜே அவர்கள் தலைமையில ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி சொல்லி கேட்டிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். என்னென்ன எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணப்படுதோ அத்தனை எவிடன்சஸ் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க, அது நல்ல எவிடன்ஸா ப்ராப்பர் எவிடன்ஸான்ற செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சிடிஃபைல மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நோடல் ஆஃபீஸ் அப்பாயின்மெண்ட் சொல்லிருக்காங்க. அந்த ஆபீசர் இந்த மெம்பர் சூப்பர்வைசிங் கமிட்டிக்கும் சிபிஐக்கும் இடையில் பாலமாக இயங்குவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சூப்பர்வைசிங் கமிட்டி
சிபிஐ என்கொயரி, சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன், இது எல்லாத்துக்குமான செலவை தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்து கொள்ளும் சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த எஸ்ஓபி கேஸை அகைன் டிரான்ஸ்பர் டு டிவிஷனல் பெஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறதை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் முடித்து கொடுங்கள் அப்படின்றதையும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவா பிறப்பிச்சிருக்காங்க. இந்த ரெட் அவங்க க்ளோஸ் பண்ணல. எப்பொழுது வேணாலும் நாம உள்ள இந்த ரெட் எடுத்து நாங்க என்கொயரி ரிப்போர்ட்டை கேட்போம், ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கேட்போம், ஸ்டேட்டஸ்க்கு கேட்போம் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்தும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம சொல்றாங்க ஒரு வார்த்தை, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களுக்கு இது நீதியே கிடைக்காதா, இது ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனுக்கு போகாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனை கொடுத்துருக்குறோம். சிபிஐனா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஹெட்டிங்ல இருக்குமேன்னு நினைக்க வேண்டாம். ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் தலைமையில ஒரு சூப்பர்வைசிங் கமிட்டி போடப்பட்டு இதை மானிட்டர் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணல. ஸோ அவங்க சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் கேஸா அது நடக்கும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் உறுதிப்படுத்திருக்காங்க இந்த இடத்துல. இப்போ இது விஜய் அவர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்றத பார்த்தால் நமக்கு தெரிந்து இது விஜய் அவர்களுக்கு ஒரு டெட்லி லாக். நான் மறுபடியும் சொல்லுவோம் மக்களே, அதாவது ஒரு அரசியல் விஷயத்துக்காக, அதாவது சோ கால்ட் அவர் சொன்ன மாதிரி there is a political undertone on the case என்றார். ஸோ அதனால இந்த வழக்கு சிபிஐக்கு மாறினாலும், லோக்கல் போலீஸ்க்கு இருந்தாலும், எஸ்ஐடிக்கு இருந்தாலும், நான் மறுபடியும் சொல்ல முடியும், இதுல எந்த விதமான தமிழ்நாடு போலீஸோடைய பிளேவும் கிடையாது. 41 பேர் இறந்ததுல தமிழ்நாடு போலீஸோட பிளே எதுவுமே இருப்பதாக தெரியவில்லை. என்ன யோசிச்சு பாருங்களேன், என்ன தமிழ்நாடு போலீஸ் தள்ளி விட்டாங்க எல்லாரையும், அவங்கள எல்லாரையும் பிடிச்சி இழுத்து கீழே போட்டு விட்டாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே. இப்போ தமிழ்நாடு போலீஸ் நிறைய பேர் கேட்கறாங்க, 500 பேர் தான் போட்டிருக்காங்க, ஏன் எக்ஸ்ட்ரா பேரை போல? எக்ஸ்ட்ரா பேரை போட்டா அந்த 21,000 பேர் எக்ஸ்ட்ரா போலீஸ் தான் இருந்திருக்கும். அவங்களும் அடிபட்டிருக்கலாம், பட்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இதுல எந்த விதமான ஃபவுல் பிளேவும் இருப்பதாக தெரியவில்லை. இது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பது அப்படிங்கிறதும் இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க, பிரிஸ்கிரைப்டு ஸ்டாட்யூட்டரி டைமிங்குள்ள விசாரணையை முடிச்சு அறிக்கை கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதிகபட்சம் 90 நாட்களுக்குள்ளாக அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நீங்க சொல்லக்கூடிய டைமிங். ஏன்னா மர்டர் கேஸ் 90 நாள் தான் கொடுக்கப்படும். ஸோ இது ஸ்டாம்பிட் கேஸ் 90 நாளுக்குள்ள இவங்க இதை கொண்டு வந்துடணும். ஸோ பொலிட்டிக்கல் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷனுக்குள்ளாகவே இது எல்லாமே முடிவுக்கு வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது டிஎம்கே இங்க சொன்னது போல, இங்க உள்ள அதிகாரிகள் சொன்னது போல, இந்த ஸ்டாம்பிட் வழக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான தமிழ்நாடு போலீஸோட எந்த விதமான தலையீடும் கிடையாது, எந்த விதமான ஃபவுல் பிளேவும் கிடையாது. இது முழுக்க முழுக்க கூட்டம் அதிகமா இருந்தும் இந்த கூட்டத்தை நெறிப்படுத்த இங்க சரியானபடியான அவங்க டிவிகே தரப்புல இருந்து ஒரு சரியானபடி வழிமுறைகள் இல்லைன்றதுனாலதான் இந்த ஸ்டாம்பிட் நடந்திருக்கு அப்படின்னும், அதே மாதிரி காலை 9 மணிக்கே வந்துட்டாங்க, நைட்டு வரைக்கும் ஆயிடுச்சு இவங்க கிளம்புறதுக்கு. ஸோ அவங்க வெயில், அதுக்கு மேல இருந்தக்கூடிய அந்த டீஹைட்ரேஷன் ப்ராசஸ், ஸோ இதனாலதான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுமா, இல்ல இது டிவிக்கு எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ்ல ஃபவுல் பிளே இருக்கு அப்படி ஃபைல் பண்ணப்படுமா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்க வேண்டும் மக்களே. ஒருவேளை இதுல இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண தப்பு எதுவும் கிடையாது, இதை ப்ராப்பரான டைமுக்கு வராததுனாலையும் கூட்டம் அதிகமா ஃபார்ம் ஆனதுனாலையும் தண்ணி வசதி இல்லாததுனாலையும் தான் இந்த ஸ்டாம்பிட் நடந்துருச்சு அப்படின்னு சப்போஸ் ஃபைல் பண்ணப்பட்டால் இந்த எலெக்ஷன்ல டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேவரபிளான ஒரு ஜட்மெண்டாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பதிவு பண்ற இடத்துல, விஜய் ஷுட் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. 41 பேர் என்ன நம்பிதான் வந்தாங்க, நான் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது விஜய் ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படிங்கிறது தான் நீங்க எல்லாருடைய வேதனையாகவும் இருக்கின்றது மக்களே. நினைக்கிற இடத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.